கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் இந்த 19வது நாள் தியானத்திற்கு உங்களை ஒரு விசையாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். கடவுள் கேட்கின்ற இருதயத்தோடு ஆண்டவர் பேசுகிறவராக இருக்கிறார் என்கிற தலைப்பின் கீழாக இந்த நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த நாளிலே நாம் சாமுவேல் இறைவாக்கினரை, சாமுவேல் தீர்க்கருடைய குழந்தை பருவத்திலே ஆண்டவர் எப்படி அவரோடு பேசினார், அவரோடு எப்படி அந்த உரையாடலை ஆண்டவர் தொடங்கினார் என்கின்ற நிகழ்வை நம்ம படிக்க கேட்டோம். ஆனால் இந்த நிகழ்வுக்குள்ளாக நாம் போவதற்கு முன்பாக இந்த காலகட்டம் எப்படியாக இருந்திருக்கு, ஹிஸ்டாரிக்கல் அண்ட் சோசியல் பேக்ரவுண்ட் ஆஃப் இஸ்ரேலைட்ஸ் நம்ம பார்த்தாக வேண்டியதாக இருக்கிறது. காரணம், இவருடைய அந்த பொருளாதாரம், அரசியல், சமூக சூழலை நாம் புரிந்து கொண்டால்தான் ஏன் சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய அழைப்பு இந்த வரலாற்றிலே, இந்த மீட்பின் திட்டத்திலே மிக முக்கியமானது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். என்ன சூழல் என்றால், நாம் நேற்று தினம் வரை பார்த்தோம், ரூத் சரித்திரம் வரையிலே நியாயாதிபதிகள் என சொல்லப்படுகின்ற அந்த நியாயம் விசாரிக்கிறவர்கள் இந்த மக்களை வழி நடத்தி வந்தார்கள். ஏனென்றால் மற்ற சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளுக்கும், எல்லா தேசத்துக்கும் அரசர் என்பவர் ஒருத்தர் இருந்தார். ஆனால் இஸ்ராயல் மக்களுக்கு மட்டும் அரசர் இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு அரசராய் ஆட்சி புரிவது இறைவன் தான், கடவுள் தான் அவருடைய அரசராக, அவருடைய எல்லாமாக இருந்து அவர் வழி நடத்துகிறார் என்பது இஸ்ரேலுடைய நம்பிக்கையும். கடவுள் அப்படியாக இவர்களை வழி நடத்தி வருகிறார். அவர்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்து மட்டும் இஸ்ரேல் அவர்களை செட்டில் பண்ணதிலிருந்து அவர்கள் ஒரு மிகப்பெரிய நாடாக வளர்ந்த சூழல் வரையிலும் இஸ்ரேல் மக்களுடைய எல்லா தேவைகளோடு, எல்லா விதமான செயல்பாடுகளோடும் இறைவன் அவர்களோடு இருப்பதை நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். அதனாலதான் அவர்களுக்கு அவ்வப்பொழுது தேவைகள் ஏற்படும் போது ஒரு சில மனிதர்களை கடவுள் அனுப்பி கொண்டிருக்கிறார். நாம் பார்த்த வரையிலே நியாயாதிபதிகள் தொடர்ந்து அவர்களை ஆட்சி செய்கிறார்கள். ஆட்சி என்று சொல்ல முடியாது, அவர்கள் நியாயம் விசாரிக்கிறார்கள். எந்த ரூலோ எந்த இதோ அவங்க பண்ண மாட்டாங்க. கடவுளுடைய வார்த்தை கேட்பாங்க, அதன்படியாக அவங்க செயல்படுவார்கள், மக்களுடைய அந்த தேவைக்கு பதில் அளிப்பார்கள். இதுதான் இவங்களுடைய வேலையாக இருந்தது. இதுக்கப்புறம் நியாயாதிபதிகளுக்கு அப்புறம் ஒரு ஷிஃப்ட் வருகிறது. என்ன ஷிஃப்ட் அப்படின்னு பார்த்தோம் என்றால், பிரீஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், ஆசாரியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அவரிடத்திலே கடவுள் இந்த மக்களை ஒப்புக் கொடுக்கின்றார். நேரடியாக கடவுள் இவர்களை வழி நடத்த முடியாது என்பதற்காக இந்த பிரீஸ்ட்ஹுட் அப்படின்னு கூடிய அந்த ஆசாரியர்களிடத்திலே ஒப்புக் கொடுக்கின்றார். அப்போ அந்த ஆசாரியர்கள் இந்த மக்களை எப்படி வழி நடத்தினாங்கன்றதை நம்ம பார்க்கும்போது மிக மிக மோசமான ஒரு நிலைமைக்கு இஸ்ரவேல் போய் கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த 3ஆம் அதிகாரம் முதல் வசனம் எப்படியாக சொல்ல கேட்கின்றோம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை என்று நாம் வாசிக்க கேட்டோம். அப்படின்னா என்னன்னா, பிரீஸ்ட் தான், ஆசாரியர்கள் தான் அங்க மக்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனா அப்படிப்பட்ட பிரீஸ்ட் மக்களை வழி நடத்தும் போது கர்த்தருடைய வார்த்தை இல்லை அப்படின்னா, உண்மையிலே அந்த பிரீஸ்ட் கடவுளால் வழி நடத்தப்படலை. அந்த பிரீஸ்ட் தங்களே அவங்களை தங்களுடைய இஷ்டத்துக்கு மக்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். காரணம் என்னவென்றால், இவர்கள் கர்த்தருக்கு தங்களை இடம் கொடுக்காமல், கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்காமல், தங்களுடைய வார்த்தைகள் நிறைவேற்றப்பட வேண்டும், தங்களுடைய வார்த்தைகள் கேட்கப்பட வேண்டும் என்பதற்காக அவங்களுடைய எண்ணங்களை, அவங்களுடைய ஃபோக்கஸை அவங்க அந்த மக்கள் மீது போட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ கடவுளுடைய வெளிப்பாடும் குறைஞ்சி போயிடுச்சு. அதனால சொல்றாங்க, பிரத்யட்சமான காட்சிகளோ இல்ல பிரத்யட்சமான தரிசனம் அங்க சுத்தமா இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்தது ரொம்ப அழகா இது ஒரு சிம்பாலிக்கா இந்த சாமுவேல் புத்தகத்துல விளக்கப்படுகிறது. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருள் அடைந்திருந்தது. இந்த பிரீஸ்ட் என்ன சொல்லப்படுகிற, இந்த ஆசாரியன் என்ன சொல்லப்படுகிற இந்த ஏலி படுத்துட்டு இருக்காரு. ஆனா அவருடைய பிசிக்கல் வாழ்க்கை எப்படி இருக்கு, அவருடைய மாம்சம் எப்படி இருக்குன்னு பார்த்தா அவருடைய கண்கள் பார்க்க கூடாத அளவுக்கு இருக்கு. அப்படின்னா இங்க 2 காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு அவருடைய கண்கள் அதோடைய பார்வை குறைஞ்சு போயிருக்குது, நம்ம நேரடியா பொருள் எடுத்துட்டாலும். இன்னொரு பொருள் அவர் அங்கே நடக்கக்கூடிய அக்கிரமங்களை பார்க்க கூடாதபடிக்கு அவருடைய கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவருடைய பிள்ளைகள் பண்ணக்கூடிய அக்கிரமங்கள் அவ்வளவு மோசமான அக்கிரமங்களாக இருக்கின்றோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், ஓப்பனியும் பினகாசும் செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு தெரியும். எப்படி தேவனுடைய திருக்கோயிலில் இருக்கிற பலிகளையும் மக்களையும் வஞ்சித்து அங்க இருக்கக்கூடிய பெண்களை தவறாக நடத்தி கொண்டு இப்படி ஒரு மோசமான ஒரு செயல்பாடுகளை ஏலியுடைய பிள்ளைகள் செய்து வருகிறார்கள் என்பதை நாம் வாசிக்க முடியும். அப்படி என்றால் அவங்க பிள்ளை பண்ணக்கூடிய தவறுகள் இவருடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. அவர் மறைக்கப்பட்டிருக்கிறா இல்ல அவரை கண்டும் காணாமல் இருக்கிறார் என்றதான் கேள்வி.
ஏனென்றால் அந்த பிள்ளைகளை கட்டுப்படுத்த, அந்த பிள்ளைகளை சரியாக வழிநடத்த ஏலி தவறிவிட்டார். அப்ப அந்த பொதுவா நமக்கு தெரியும், அந்த ப்ரீஸ்ட்ஹுட் என்பது அப்பாவுக்கு அடுத்து மகனுக்கு தான் வரும். இனி கூட பாத்தீங்கன்னா இது நிறைய இடங்கள்ல இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பா இந்த இண்டிவிஜுவல் ஊழியங்கள் எல்லாம் பார்க்கும்போது தலைமுறையாக அவங்க அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அது ஒரு பக்கம் அது ஆசீர்வாதமான்னு கேட்டால் அது நமக்கு தெரியல, ரைட்? அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய என்ன முக்கியமான காரியம், அப்படி போறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. என்னன்னா, பிள்ளைகள் தவறு செய்யும் போது பெற்றோராக இருக்கக்கூடிய அந்த ஆசாரியனால கேள்வி கேட்க முடியல. அவருடைய தவறுகளை அவர் தட்டி கேட்க முடியாத ஒரு நிலையில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் அந்த வசனம் சொல்கிறது, அவருடைய பார்வை மங்கி போய் இருக்கிறதாக, அவருடைய கண்கள் பார்க்கக்கூடாதபடிக்கு அவருடைய கண்கள் இருள் அடைந்து போயிருக்கிறது. இந்த இருள் என்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இருள் என்றது பிசிக்கலான பிளைண்ட்னஸ், பிசிக்கலான டார்க்னஸை காட்டிலும் அங்க ஒரு ஸ்பிரிச்சுவலான பிளைண்ட்னஸ், ஸ்பிரிச்சுவலான ஒரு டார்க்னஸ் இருக்கிறது. காரணம், மக்கள் அவங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. வழிநடத்த வேண்டிய ஆசாரியர்களும் சரியாக வழி நடத்தாதனால அங்கே இருள் அடைந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கூட நிறைய நேரங்களில் நிறைய ஊழியங்கள், நிறைய திருச்சபைகள் இருக்கிறது. ஆனால் எல்லாமே வெளிச்சத்தின் ஊழியங்களாக இருக்குது. ஆனால் நிறைய இருள் அடைந்து போய் காணப்படுகிறது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. காரணம் என்னன்னா, இதுதான், இந்த பிரச்சனைகள் தான், அந்த குடும்ப ஊழியங்கள், குடும்ப இது. ஸோ இந்த பிரச்சனை இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் மிக அதிகமாய் பிரதிபலிக்கிறதாக நாம் பார்க்கின்றோம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த காலகட்டத்திலே இந்த ஆசாரியன் சரியாக செயல்படாத ஒரு சூழலில் ஆண்டவர் அந்த பொறுப்பினை ஏலியிடத்திலிருந்து எடுத்து இப்பொழுது முதல் முறையாக ஒரு தீர்க்கனிடத்திலே, சாமுவேல் இடத்திலே அவர் கொடுக்க போகிறார். அந்த நிகழ்வுதான் த காலிங் ஆஃப் சாமுவேல் என்பதை நாம் பார்க்கின்றோம். இதை சொல்லும் போது எனக்கு ஒரு அழகான ஒரு கதை ஞாபகம் வந்தது. ஒரு ஆசாரியன், ஒரு பாஸ்டர், ஒரு பிரீஸ்ட் இந்த சிற்பியுடைய கடைக்கு போறாரு. அங்க போய் ஒரு சிற்பி ரொம்ப அழகா முட்டி போட்டு ஒரு இயேசுநாதருடைய சிலையை ரொம்ப அழகா அவர் வடிவமைச்சிட்டு இருக்கார், அதை செதுக்கிட்டு இருக்கார். இப்போ அவர் கேட்குறாரு, எப்படி உங்களால இவ்வளோ அழகா ஜீசஸுடைய ஸ்டாச்சுவை இவ்வளோ அழகா உங்களால செய்ய முடியுது அப்படின்னும் போது, நான் இது ஒரு ஒப்படைப்போடு இதை ஒரு முழங்காலில் நின்று செய்யணும் அப்படின்னு தான் நான் இதை செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ரைட், ஓகே. நான் கூட இந்த மாதிரி என்னுடைய மக்களை ஆண்டவருக்கு இருக்க திருப்பணும் அப்படின்னு நான் நினைச்சானே, என்னால் முடியல அப்படின்னு பாஸ்டர் சொல்லும் போது, அப்போ அந்த சிற்பி அந்த பாஸ்டர் இடத்துல சொன்னாராம், எப்படி நான் முழங்காலில் நின்று இந்த சிற்பத்தை செய்யறனோ அது போல நீங்க முழங்காலில் நின்று செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய மக்கள் கர்த்தருடைய பக்கம் திரும்புவாங்க அப்படின்னாங்க. இது ரொம்ப அழகான ஒரு இல்லஸ்ட்ரேஷனாக நான் பார்க்கின்றேன். காரணம் என்னவென்றால், ஏலி அந்த கர்த்தருடைய அந்த பிரசன்னத்தை இழந்து போனதுனால இஸ்ரேல் மக்கள் அவங்க வழி தவறி போகிறதாக நாம் பார்க்கின்றோம். அப்ப இங்க பிரச்சனை ஏலி இடத்திலே நாம் பார்க்கின்றோம். இப்ப அதனாலதான் கர்த்தர் என்ன பண்றாரு, அவ்வளவு பெரிய வயதான ஒரு மூத்த ஊழியர், மூத்த ஆசாரியர் அந்த இடத்திலே கடவுளுடைய ஊழியக்காரராக ஏலி பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவரிடத்தில் பேசாமல் கர்த்தர் அங்க இருக்கக்கூடிய ஒரு சிறு பிள்ளை இடத்திலே பேசுகிறதாக நாம் பார்க்கின்றோம். அப்போ இந்த கால் ஆஃப் சாமுவேலுடைய அழைப்பு என்பது இந்த இஸ்ரேலுடைய தேசத்துடைய எதிர்காலத்தை மாற்றி அமைக்குது. நம்ம இது ஒரு சாதாரண இன்சிடென்ட்டாக எடுத்துட்டு போக முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி தான் அடுத்த பல ஆண்டு காலம் இஸ்ரேல் மக்களை பல போர்கள் மத்தியில, பல பஞ்சங்கள் மத்தியில, பல கடுமையான சூழ்நிலைகள் மத்தியிலே வழி நடத்த போறார். அப்போ இந்த சாதாரண ஒரு அழைப்பு, ஒரு 3 வார்த்தை தான். அப்போ அந்த 3 வார்த்தை ஒரு பதில் கொடுக்கிறார் பாருங்க. அந்த வார்த்தைகள் இஸ்ரேலுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைக்கிறதாக நாம் புரிந்து கொள்ளலாம். 3ஆம் வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போம் என்றால், தேவனுடைய பற்றி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான். அப்போது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலி இடத்தில் ஓடி போகிறதாக பார்க்கிறோம். அந்த ரெஸ்பான்ஸ், இதோ இருக்கிறேன் அப்படின்றது, எத்தனை முறை அந்த குரல் கேட்கும் போது அத்தனை முறையும் ஹியர் ஐ எம், ஹியர் ஐ எம், ஹியர் ஐ எம். இதை நம்ம எங்க ஒப்பிட்டு பார்க்கலாம்னா, ஏசாயா இடத்துல ஒப்பிட்டு பார்க்கலாம். யார் போவா அப்படின் போது, இதோ நான் இருக்கிறேன் அப்படின்னு ஏசாயா சொல்லுகிறது போல சாமுவேலும் இதை சொல்றாரு, இதோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓடி போய் தப்பான ஒருத்தர்கிட்ட போய் நின்றுட்டு இருக்காரு. யாருகிட்ட? ஏலி கிட்ட நின்றுட்டு இருக்காரு. 2வது முறை கடைசியா அவர் ஏலி சொல்றாரு, அத்த முறை உனக்கு சத்தம் கேட்டா நின்னா சொல்லு, இதோ அடியன் என்று சொல்லு அப்படின்னு சொல்றாரு. இப்போ சாமுவேல் அதே மாதிரி கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் போது
8ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேல் என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏழு இடத்தில் போய் இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரா என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றால். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டால். அப்போது கர்த்தர் வந்து நின்று முன்பு போல் சாமுவேலே சாமுவேல் என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றார். அப்ப அந்த வார்த்தை, அந்த சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்கின்ற அந்த 3 வார்த்தை இஸ்ரேலுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைக்கிறதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஏன் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்றேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏன்னா அந்த 3 வார்த்தையை பெற்றுக்கொண்ட அந்த 3 வார்த்தையை ஒரு கமிட்மெண்டோட சொன்ன சாமுவேல் தான் பிற்காலத்துல மிகப்பெரிய 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்றாரு. சவுலையும் அபிஷேகம் பண்றாரு. சவுல் தவறும் பொழுது அவருடைய பட்சத்திலே தாவீதையும் சாமுவேல் தான் அபிஷேகம் பண்ணுகின்றார். அப்போ சாமுவேலுடைய இந்த கால், இந்த அழைப்பு, அதுக்கு சாமுவேலுடைய ரெஸ்பான்ஸ் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஓப்பனியும் பெனகாசும் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களும் தேவ தூஷணங்களும் செய்து வரும்போது கர்த்தர் ஏலி இடத்திலே அதை திருத்துவதற்கான எதிர்பார்ப்புகளை பார்த்தார். ஆனால் ஏலி செய்ய தவறிய சூழ்நிலையிலே அந்த அழைப்பு அங்கே சாமுவேல் இடத்திலே கொடுக்கப்படுகிறது. ரைட், சாமுவேலுடைய அழைப்பு ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. பொதுவாக இந்த ஆசாரிய கோத்திரத்தில், ஆரோன் கோத்திரத்தில் வந்தால் தான் அழைப்பு, இல்லை இவங்களுக்கு தான் அழைப்பு, இவங்க பாஸ்டர் பிள்ளைங்களுக்கு தான் அழைப்பு, இந்த ஊழியக்காரருடைய பிள்ளைகளுக்கு தான் அழைப்பு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபருக்கு அழைப்பு என்பது கிடையாது. அதே திருச்சபையில ஒரு கடை பணியாளருடைய மகனையும் கர்த்தர் அழைக்க வல்லவராக இருக்கிறார். அதே திருச்சபையில ஒரு கடைசி வேலை செய்கிற மனிதரும் கர்த்தர் அழைக்கிறார். சம்பந்தமே இல்லாத ஒருத்தனை கர்த்தர் அழைத்து வந்து தம்முடைய ஊழியத்தில் பயன்படுத்துவார் என்பதற்கு சாமுவேல் தீர்க்கதரிசி மிக மிக பெரிய உதாரணமாக இருக்கிறார். சில பேர் சொல்லுவாங்க, நான் 3 தலைமுறையாக உழைக்காரங்க, 4 தலைமுறையாக உழைக்காரங்க. நிறைய ஆயர் சொல்லுவாங்க, பிஷப் சொல்லுவாங்க, எங்களுடைய தலைமுறையாக நாங்க இது வந்திருக்கிறோம், என்னுடைய தாத்தா கொள்ளு தாத்தா இப்படி அப்படின்னுவாங்க. ரைட், அதெல்லாம் ஓகே, அது வழி வழியா வருது. ஆனால் ஆண்டவர் தனிப்பட்டதாக நம்மை அழைத்திருக்கிறாரா? அதுதான் முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. இங்கே சாமுவேலை ஆண்டவர் தனியாக அழைத்திருக்கிறார். அவர் இந்த வம்சத்துல வந்தவர், இந்த ஊழியக்காரருடைய மகன் எல்லாம் கிடையாது. அங்கே பார்த்தீங்கன்னா அவர் ஜெபத்தினாலே பெற்ற ஒரு மகன், என் ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு சொல்லி தான் அண்ணால் அவருக்கு அந்த பேரே வைக்கிறார். ஹர்ட் ஆஃப் காட், கடவுளை கேட்டார் என்பதற்கு அடையாளம் தான் இந்த சாமுவேல். இந்த சாமுவேல் கடவுளுடைய பாதத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறார். கடவுள் இந்த சாமுவேலை அழைத்துக் கொள்ளுகின்றார். அப்ப அந்த கடவுளுடைய அழைப்பு என்பது எல்லோருக்குமானது, அது குறிப்பிட்டவர்களுக்கு தான் அப்படின்றதெல்லாம் சுத்த போய் அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு. அடுத்தது கர்த்தர் ஒரு சில தகுதி இருந்தாதான், வயது முதிர்ந்தவர்களை தான் அழைப்பாரு, தகுதியா இருக்கிறவங்கள தான் அழைப்பாரு, அதெல்லாமே உண்மை கிடையாது. கர்த்தர் எப்படினாலும் அழைப்பாரு. ஒன்னும் இல்லை, நோவாவை கர்த்தர் அழைக்கும் போது 500 வயதாக இருக்கிறார். ஆபிரகாமை அழைக்கும் போது 75 வயதாக இருக்கிறார். சாமுவேல் அழைக்கும் போது சின்ன பிள்ளையாக இருக்கின்றார். அப்ப அழைப்பு என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்துல இருக்கிறது. அவர் 500 வருஷத்துல அழைச்சாதான் அழைப்புனா, அப்போ சாமுவேல் அழைத்தது அதுவும் அழைப்பது. அப்போ கடவுள் எப்போ, எப்படி, எந்த நோக்கத்துக்காக எப்படி அழைப்பார் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் கடவுளுடைய அழைப்பு உண்மையானது. அழைத்த தேவனும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் அழைத்ததுடைய நோக்கத்தை அவர் அழகாக நிறைவேற்றுகிறவராக இருக்கின்றார். ஆனா இங்க அந்த ஏலி தன்னுடைய அந்த பொறுப்பினை அவர் மறந்து போனதும், அந்த பொறுப்பினை அவர் செய்யாமல் போனதும் சாமுவேலுடைய அழைப்புக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. பல நேரங்களில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்புக்கு நம்ம உண்மையாக இருக்கிறோமா? நாம் அந்த பொறுப்புக்கு தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோமா? அதுக்கு நாம் உண்மையாக செயல்படுகிறோமா என்பதை ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்கிறார். அதனாலதான் என்ன காரியம் நம்ம செய்தாலும் அதை சரியாக செய்ய வேண்டியதாக இருக்கிறது, அதை உண்மையோடு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அதான் சொல்லுவாங்க, நம்முடைய கடமை என்னவோ அதை உணர்ந்து நம்ம செயல்பட வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் இந்த எல்லாவற்றிலும் ஏலி தவறி நிற்கிறதாக நாம் பார்க்கின்றோம். ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருகிறது. ஒரு வயசான ஒரு மேஸ்திரி ஒரு பில்டர் இடத்துல பல வருடங்களாக உண்மையாக வேலை செய்தார். அவருடைய எல்லா பில்டிங் ப்ராஜெக்ட்ஸ்லையும் இந்த பெரிய மேஸ்திரி எல்லாத்துலேயும் அவரோடு இருந்து எல்லாவற்றையும் செய்து வந்தார்.
ஒரு கட்டத்துல அவருக்கு என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம், நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இடத்துல இருந்து விலகி கொண்டு தனியா போய் ஒரு ப்ராஜெக்டை செய்யணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அப்போ அவர்கிட்ட சொல்லிட்டு போகும்போது அவர் சொன்னாரு, நீ கடைசி ப்ராஜெக்ட் மட்டும் நீ ஒன்று செஞ்சு கொடுத்துட்டு போ, அதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடை கட்டுவதற்கான ஒரு ப்ராஜெக்டை அந்த மேஸ்திரி இடத்துல கொடுக்குறாரு. அந்த இவ்வளோ வருஷம் கரெக்டாக வேலை செஞ்ச அந்த மேஸ்திரி, சரி நம்ம போக போகிறோம் தானே, இதுக்கப்புறம் என்ன, எப்படி செஞ்சா என்னன்னு சொல்லி அந்த வீடை கட்டும்போது எல்லாவற்றிலும் மட்டமான பொருட்கள், மட்டமான காரிய வேலைப்பாடுகளை செய்து ஏனோ தானே அந்த வேலையை முடிச்சு கொடுத்து அந்த பில்டிங்கை அந்த பில்டருடைய கையில் கொடுத்துட்டாரு. ரைட். அந்த பில்டர் அந்த சாவியை வாங்கிட்டு அவர் செய்த ஒரு ஆச்சரியமான காரியம் என்னன்னா, அந்த சாவியை மறுபடியும் அந்த மேஸ்திரி இடத்துல கொடுத்து, இது உங்களுக்காக நான் கொடுக்குற பரிசுன்னு சொல்லி கொடுத்தார். இதை பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய முகமே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த வீடு தனக்குன்னு தெரிஞ்சிருந்தா எவ்வளவு சிறப்பா கட்டியிருப்பாரு. வேற யாரோ ஒருத்தருக்கு நினைச்சு அவர் செய்த அந்த வினை அவருக்கே செய்து விட்டதாக நாம் பார்க்கின்றோம். அது போலதான் ஏலி இந்த வேலைகளிலே உண்மையாக இருந்திருந்தால், அவருடைய பிள்ளைகளை உண்மையாக நடத்திருந்தால் இந்த ஒரு மாற்றம் அங்க நடந்திருக்காது, அங்கே ஒரு டிரான்சிஷனும் நடந்திருக்காது. ஆனால் அவருடைய குறைவுகள் இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்துக்கு வித்திட்டதாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த மாற்றம் ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா இதன் வழியாக தான் சாமுவேல் தீர்க்கதரிசி எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு தீர்க்கதரிசி, எல்லோராலும் இன்றைக்கும் கொண்டாடப்படுகின்ற ஒரு உன்னதமான ஒரு தீர்க்கதரிசி சாமுவேல் கடவுளுடைய அழைப்பை பெற்றுக்கொண்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அந்த 3 வார்த்தை ரொம்ப முக்கியமானது. கர்த்தாவே சொல்லும்படியேன் கேட்கின்றேன். இன்றைக்கும் கர்த்தர் அப்படி தன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கின்ற இருதயங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். நாம் யாரை வேணா இருக்கலாம், நாம் எந்த ஜீனியாலஜியில பிறந்திருக்கலாம், என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கலாம், இல்லை நாம் என்ன தொழில் செய்யலாம், என்ன வேலை செய்யலாம், எப்படி இருந்தாலும் கர்த்தர் நம்மை அழைக்க வல்லவராக இருக்கிறார். அவர் நம்மை அழைக்கும் போது அந்த அழைப்புக்கு கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று நாம் செவி கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த இரவலிலே ஆண்டவருடைய சத்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளை உண்மையாய் நாம் உணர்ந்து நாம் செயல்படுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக.